வாட்ச்மேனை போய் செக்யூரிட்டியை போய் நீ சாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் செக்யூரிட்டி கிடையாது, இந்த கம்பெனி ஓனரே வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு. ஆனால் இந்த கம்பெனி ஓனர் சொன்னாரா, ஏம்மா ஆமாம் நான் உன்னை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிஃபார்மை போட்டேன், செக்யூரிட்டி யூனிஃபார்மை போட்டு நீ எப்படிப்பட்டவே என்பதை அறிந்துட்டு இந்த வேலைக்கு உன்னை ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். நீ உண்மையிலே சூப்பர், உண்மையாக இருக்கியான்னு சொல்லி உன்னை செக் பண்ண, நீ உண்மையாக இருந்த. நல்ல குணம் உனக்கு இருக்கான்னு பார்த்தேன், நல்ல குணம் இருக்குது. உதவி பண்ணுற எண்ணம் இருக்கான்னு பார்த்தேன், உனக்கு உதவி பண்ணுற எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் உன்கிட்ட இருக்குது. எல்லாத்துலேயும் நீ பாஸ். அதனால் நீ நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க, உனக்கு 50,000 சேலரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு டெஸ்ட் வச்சாரு? இவ உண்மையா இருக்காளா, இவளுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கா, இவளுக்கு வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அந்த டேலண்ட் இவளுக்கு இருக்கா என்பதை அவள் டெஸ்ட் பண்ணாரு. அதில் பாஸ் ஆகிட்டான். அவளுக்கு ப்ரொமோஷன். உனக்கு நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க, உனக்கு 50,000 சேலரி. ஹல்லேலூயா. இதை போலதாங்க உலக மனிதர் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்காங்க. இதே போல தான் ஆண்டவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் என்ற சில சில டெஸ்ட் வைப்பார். நாங்கள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி வாங்கிட்டு கடைசியாக பழம் வாங்குறதுக்காக போய் நின்னோம். அப்போ செவ்வாழை பழமும் நேந்திரம் பழமும் வச்சுருந்தாங்க. ஒரு கூறு 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னே நாங்களும் என்ன பண்ணோம், செவ்வாழை பழத்தில் ஒரு கூறு, நேந்திரம் பழத்தில் ஒரு கூறு வாங்கினோம். வாங்கிட்டு 100 ரூபா கையில் கொடுத்தேன். அவர் 100 வாங்கிட்டு மறுபடியும் 50 ரூபா தந்துட்டார். அண்ணே நாங்கள் 2 கூறு எடுத்திருக்கோம், இந்தாங்க 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒரு செவ்வாழை பழத்தை கையில் தூக்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு முகத்தை பார்க்குற ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இவங்க உண்மையாக என்ன பண்ணிட்டாங்க, கீழே 50 ரூபா தந்துட்டாங்க. இது காரணம் என்ன தெரியுமாங்க, கர்த்தர் அவங்க மூலமாக டெஸ்ட் அடிப்பார். இவங்க மைக்கை பிடிச்சிட்டு நல்லா பேசுகிறாங்களே, உண்மையாக இருக்காங்களா, அதில் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு செவ்வாழை பழமும் கிடச்சிது. அதே போல் ஒரு டைம் பையன் சொன்னால், இந்த சர்ச்சை முடிச்சு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனதாக இருந்துச்சு. அப்போ இவனை பஸ்ஸில் அனுப்பி வச்சோம். இவன் பஸ்ஸில் ஏறவும் பார்த்தீங்கன்னா 2 500 ரூபா தாள் கிடந்திருக்கு. உடனே எடுத்து கையில், அந்த பஸ்ஸில் ஏறின ஒருத்தர் பணத்தை காணும் தேடிட்டே இருந்திருக்காரு. உடனே இவன் என்ன பண்ணான்னா, அந்த 1000 ரூபாய் எடுத்து இது உங்கள் பணமானு கேட்டான். ஆமாம் என் பணம் தானே, கையில் தூக்கி கொடுத்துட்டான். அவன் வந்து சொன்ன உடனே உண்மையில் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஹல்லேலூயா. இது டெஸ்ட்டு. அதே போல் இன்னொரு இடத்துல இந்த மாதம் 2ஆம் தேதி எங்கள் ஊர்லேருந்து ஒரு வேனை பற்றி நாங்கள் ஒரு துஷ்டிக்காக தென்காசி போயிருந்தோம். மத்தியானம் போனால் நான் சாப்பிடாம போயிருந்தனால துஷ்டியில் முடிச்சுட்டு ஈவினிங் திரும்பி வரும்பொழுது நாங்கள் ஒரு சிலர் சாப்பிடலை. அதனால் கடையில் போய் சாப்பிட போயிருந்தோம். ஒரு 6 பேர்கிட்ட சாப்பிட போயிருந்தோம். இல்லை நானே எங்கள் அம்மா அதில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு செட்டு 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தான். 2 புரோட்டா, ஒரு செட்டில் 2 புரோட்டா, நான் ஒரு செட்டு, எங்கள் அம்மா ஒரு செட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க பைசா கொடுத்தாங்க. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சேர்த்து ஐயா இந்தாங்க 2 செட்டுக்கு பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், 100 ரூபா வாங்கிட்டு மீதி 60 ரூபா தந்துட்டார். ஆனால் எத்தனை ரூபா எடுக்கணும், 80 ரூபா எடுக்கிறோம், மீதி 20 ரூபா தான் தரணும். உடனே நான் என்ன பண்ணேன், அண்ணே நீங்கள் தப்பாக தந்துட்டீங்க, நாங்கள் 2 செட்டு சொன்னேன், 80 ரூபா எடுத்துகிட்டு 20 ரூபா தாங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மீதி துட்டை தந்துட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சில மனிதர்கள் மூலமாக டெஸ்ட் அடிப்பார். இதில் நம்ம உண்மையாக இருந்துட்டோம், அடுத்த ப்ரமோஷன் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வெளியூர்லாம் போனால் அடிக்கடி கடைக்கு போய் நிற்பேன். டீ கடைக்கு போனால் அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட தான் கரெக்டாக கேட்பான், வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டான். ஹோட்டலில் சாப்பிட போனால் கரெக்டாக என்கிட்ட தான் வந்து கேட்பேன், மற்ற யார்ட்டையும் கேட்க மாட்டான். அப்போ கொடுத்துருவேன். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு அப்படி வந்தான் தெரியுமா, நீங்கள் ஊருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இங்கே வந்தால் நீ பண்ணுறியா இல்லையா,